கரூரில் விவசாய கூலி தொழிலாளி வாங்கிய கடனுக்கான வண்டி மாடுகளை ஓட்டிச் சென்றதோடு ஜாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தையால் திட்டி தாக்குதல் நடத்தியவர்களை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஒருவரை கைது செய்த நிலையில் மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அடுத்த பெரிய பரப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் மோகனசுந்தரம். இவரது மனைவி பிரபா. இவர்களுக்கு சுபஸ்ரீ என்ற மகளும் சஷ்வத் என்ற மகனும் உள்ளனர். மோகனசுந்தரம் விவசாய கூலி வேலை செய்து வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதே ஊரை சேர்ந்த முருகன் என்பவர் வீட்டில் வேலை செய்து வந்த போது தங்கையின் திருமணத்திற்காக முருகேசனிடம் வட்டிக்கு 10,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இதற்கு மாத வட்டி ரூபாய் 210 எனவும் 6 மாதமாக கொடுத்து வந்துள்ளார். அதன் பிறகு கடந்த 1 ஆண்டு காலமாக வட்டியும் வாங்கிய பணத்தையும் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பல முறை கேட்டும் பணத்தை திருப்பி கொடுக்காததால் மோகனசுந்தரத்தின் 2 வண்டி மாடுகளையும் ஓட்டிச் சென்ற முருகேசன் தனது தோட்டத்தில் கட்டி வைத்துள்ளார். இதையடுத்து மோகனசுந்தரம் மற்றும் அவரது மனைவி பிரபா ஆகிய இருவரும் மாட்டை ஏன் ஓட்டி வந்தீர்கள் என்று நேரில் சென்று கேள்வி எழுப்பியதற்கு வட்டியும் அசலும் சேர்த்து 20,000 ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு மாட்டை ஓட்டி செல்லும்படி முருகேசனும் அவரது மகன் குமாரும் கூறியுள்ளனர். அப்போது ஜாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தையால் திட்டி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த மோகனசுந்தரம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வாங்கல் காவல் நிலைய போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் முருகேசன் மற்றும் அவரது மகன் குமார் ஆகிய இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முருகேசன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குமார் தலைமறைவாக உள்ளார். இந்த நிலையில் முருகேசன் மோகனசுந்தரத்தை தகாத வார்த்தையால் திட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பணத்தை கொடுத்துருவாரு, எதுக்கு நான் அடிக்கிறீங்க? ஏன்க்கா நீங்க பண்ண சரிங்களா? பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன அடிக்கிறீங்க? பணத்தை கொடுத்துருவாரு, எதுக்கு நான் அடிக்கிறீங்க? நீங்க பண்றது சரிங்களாண்ணா? ஆனா கொடுக்காம என்ன 6 மணிக்கு கூப்பிட்டேன் கொடுக்கறதுக்குள்ள என்னங்க? நான் இப்ப கொண்டாட்டே பார்க்கல. நீங்க மாடு கூட சொல்ல கூட பேச 1 வருஷம் எங்க பணத்தை கொடுத்துட்டு மாட்டவல மாடு வெளிய வராது. உன்னால என்ன முடிவு பண்ணிக்கோ. பணத்தை கொடுத்துருவாரு, எதுக்கு நான் அடிக்கிறீங்க? இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள குமாரை விரைவில் போலீசார் கைது செய்வதாக தெரிவித்துள்ளனர்.